இப்படி இவரை அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே எல்லா ஜனங்களுக்கும் நீங்கள் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த ராஜ்யத்தை குறித்துலாம் சொல்லி எழுதி கர்த்தர் சமூகத்தில் ஒப்படைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இப்போ தேவன் யார் யார் மனசில் ஏவுறாரோ அவங்கெல்லாம் சவுல்ல தலைமையாக ஏற்றுக்கொண்டு இராணுவத்தில் அவங்க சேர்றாங்க. போர்ச்சுகராக சேர்றாங்க. சவுலும் வீட்டுக்கு போயிடுறார். இதெல்லாம் இந்த 25வது வசனத்திலிருந்து நம்ம 26வது வசனம் வரைக்கும் பார்க்க முடியும். இப்போ ராஜ்யத்தை குறிச்சும் சொல்லிட்டாரு. ராஜாவையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டாரு. அது இப்படி தான் நீங்கள் நடக்கணும்னு சொல்லி சாமுவேல் சொல்லி அதை புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சன்னதியில் வைத்து ஜனங்கள் எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். சவுலும் கிபியாவில் இருக்க தன் வீட்டுக்கு போனான். இப்போ அபிஷேகம் பண்ண போகிற அவன் அங்கே தான் இருக்கிறான்னா பார்த்தீங்கன்னா இல்லை. அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. ஆண்டவர் தான் இந்த இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள். இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுத்துட்டாரு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த ஊழியத்தில் இவங்கெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்க வரணும் நினைக்கிற தப்பு கிடையாது. ஆனால் கர்த்தர் யாரை குறிச்சிருக்கிறாரோ, யார் இருதயத்தை ஏவுறாரோ அவங்க தான் அவங்களோட சேர்ந்து பயணிக்க முடியும். இதுன்னு இந்த வசனத்தெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு உனது நான் சில நேரம் நான் சொல்லுவேன், எனக்கு இந்த ஊழியத்தில் இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்க தான் நல்லாயிருக்கும். நான் யார் நினச்சேனோ அவங்களாம் வரவே இல்லை இன்றைக்கி வரைக்கும். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்காத ஆளுகள் தான் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் நினைக்கிறார், ஆண்டவர் திட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அவர் யார் மனசை ஏவுறாரோ அவங்க தான் சில காரியங்கள் இருக்க முடியும். இதுதான் இந்த வசனத்தை நான் கற்றுக்கொண்டது. உங்களோட